உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தரான அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக செம்மணி தொடர்பான விடயங்களை முதலில் பார்ப்போம். இராமேந்திரன், 2ஆம் கட்ட அகழ்வு பணி நிறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நீதிமன்றம் சட்ட அதிகாரிகளுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார்கள், ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு. இந்த ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்களா? அப்படி சமர்ப்பித்திருந்தால் என்ன விடயங்கள் அங்கே கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை கூறுவீர்களா? உண்மையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் அந்த சிறுமியினுடைய எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த யுனிசெஃபினால் வழங்கப்பட்ட அந்த புத்தகப்பை மற்றும் பொம்மை, வளையல்கள், சாண்டில்ஸ் வகையான பாதணியோடு மீட்கப்பட்ட அந்த எலும்பு தொகுதியுடைய ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண வைத்தியசாலையினுடைய சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்தான் இந்த புதைகுழி விடயங்களை ஒரு சட்ட வைத்திய அதிகாரியாக இருந்து பார்வையிட்டு வருகிறார். ஆக அந்த அடிப்படையில் அவர் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அதோடமான ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதில் உண்மையில் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு 4 வயதிலிருந்து 5 வயது உடைய ஒரு சிறுமிதான் அந்த எண்பு தொகுதிக்குரியவர் என்பது இப்போது ஆய்வு ரீதியாக உறுதி செய்யப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை அவர் நேற்றைய தினம் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு அந்த சிறுமியினுடைய எண்பு தொகுதி மீட்கப்பட்ட அந்த பகுதிகளிலே வேறு ஒரு சிறுவர்களுடையதாக இருக்கலாம் என்று கருதக்கூடிய எலும்பு எச்சங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருந்தன. அந்த அவற்றோடு ஒத்துப்போகக்கூடியதாக இந்த சிறுமியினுடைய எலும்புக்கூடு என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற அந்த எலும்புக்கூட்டோடு ஒத்துப்போகக்கூடியதாக அவை இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை அடுத்து அந்த இதோடு ஒத்துப்போகக்கூடியதாக சொல்லப்படுகின்ற அந்த எலும்பு எச்சங்களையும் ஆய்வுக்குட்படுத்தி மன்றிலே அந்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இப்போது அந்த யுனிசெஃப் பேக் அந்த சிறுமியினுடைய உடல் என்பது இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு 4 வயதிலிருந்து 5 வயதுக்குட்பட்ட சிறுமியினுடைய எலும்பு தொகுதி என்பது அந்த எலும்புகளை ஆய்வினூடாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதால் ஒன்றில் ஒரு முன்பள்ளி, அந்த நர்சரி என்று சொல்லப்படுகின்ற முன்பள்ளியிலே கல்வி கற்கக்கூடிய ஒரு பிள்ளை, இல்லை 5 வயது என்று சொன்னால் 1ஆம் ஆண்டுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப ஒரு பள்ளி கூட பருவ காலடி எடுத்து வைக்காத ஒரு மிக பிஞ்சு மழலை அங்கே இவ்வாறு கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்ற, அதுவும் அந்த புத்தகப்பை. நிச்சயமாக அந்த யுனிசெஃபினுடைய புத்தகப்பை வெறுமனே ஒரு ஆடம்பர பொருளாகவோ அழகு சாதன பொருளாகவோ அந்த புத்தகப்பையை அந்த சிறுமி சுமந்து சென்றிருக்க மாட்டாள். நிச்சயமாக அந்த சிறுமி ஒரு கல்வி நடவடிக்கை நிமித்தமாக அந்த புத்தகப்பையோடு நடமாடக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. ஆகவே ஒரு 4-5 வயதிலே சென்று அந்த சிறுமி அந்த புதைகுழிக்கு இரையாக்கப்பட்டிருக்கின்றாள் என்று சொன்னால் அங்கே நின்றவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படியான ஒரு கொடூரத்தை அங்கே அரங்கேற்றி இருக்கின்றார்கள் என்பதை இப்போது மீண்டும் ஒரு தடவை வெட்ட வெளிச்சமாகி இருக்கின்றது இந்த சட்ட வைத்திய அதிகாரியினுடைய அந்த அறிக்கை. இந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது நீதிமன்றத்தால் தொல்லியல் திணைக்களத்தினுடைய அதிகாரி சோமதேவ அவர்களுக்கும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு. அவரும் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தாரா?
அ அவரும் நேற்றைய தினம் தன்னுடைய அந்த செயல்பாட்டு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். அதுவும் மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றன என்றால், அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் இது ஒரு இந்து மயானம் என்ற அடிப்படையிலே இவர்கள் மயானத்தை, சுடுகாட்டை சாதகமாக பயன்படுத்தி, இவை அனைத்துமே அ ஒரு சுடுகாட்டுக்குரியவை. சுடுகாட்டிலே அடக்கம் செய்யப்பட்ட உடலங்கள் என்பதாக இவர்கள் அதை திசை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறான திசை திருப்புகின்ற செயல்பாடுகளுக்கு எங்களுடையவர்களும் துணை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படித்தான் எங்களுடையவர்கள் மன்னார் சதோசா புதைகுழியிலும் தங்களுடைய கைவண்ணத்தை காட்டியிருந்தார்கள். அது ஒரு உண்மையான அ உண்மைகளை கண்டறிவதற்கான ஆய்வுகளுக்கு முன்னரே, அதை திசை திருப்பக்கூடிய வகையில் போர்த்துகீசர் காலத்து கதைகளை எம்மவர்கள்லாம் தொடக்கி வைத்தார்கள். அதுவும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு முக்கிய தரப்பினரால் அதை தொடக்கி வைத்தார்கள். கடைசியாக அதை ஒத்ததாகவே அந்த முடிவுகள் வந்ததன் பேரிலே, அது எந்த நிகழ்ச்சி நிரலிலே அந்த விடயங்கள் அரங்கேற்றப்பட்டது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அதேபோன்று இந்த சிந்து பாத்தி இந்து மயான புதைகுழி கூட ஒரு திசை திருப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதை அடியோடு நிராகரிக்கக்கூடிய வகையிலே அவர் பேராசிரியர் அந்த தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இது சுடுகாட்டுக்குரிய ஒழுங்கமைப்பிலே இவை இருக்கவில்லை. செம்மணி புதைகுழி ஒரு குற்றப் பிரதேசம் என்பதை அவர் உறுதி செய்திருக்கின்றார். அங்கே ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த புதைகுழிகளிலே மீட்கப்பட்ட சுடுகாட்டுக்குரிய ஒரு அடக்கம் செய்வதாக இருந்தால் ஒன்று தமிழர்களுடைய மரபிலே கிறிஸ்தவர்கள் தான் தங்களுடைய மதம் சார்ந்து இறந்தவர்களை அவ்வாறு புதைக்கின்ற நல்லடக்கம் செய்கின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அதைவிட நீதிமன்ற நடவடிக்கையின் பிரகாரம் தகனக்கிரியை செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்ட உடலங்களும் இவ்வாறு நல்லடக்கம் செய்வது வழக்கம். ஆகவே இந்த 2 விடயங்களின் நிமித்தமாக நல்லடக்கம் செய்யப்படுபவர்கள் பூரண மரியாதையுடன் அவருடைய குடும்பத்தார்களினால் ஒரு பூரண மரியாதையோடு மிக ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட வகையிலே அங்கே அந்த உடலங்கள் நல்லடக்கம் செய்யப்படும். ஆகவே அந்த ஒழுங்குமுறைப்படியே அதனுடைய எலும்பு தொகுதிகளும் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அங்கே ஒரு புதைக்கப்பட்டதற்கு பிற்பாடு, அங்கே புதைக்கப்பட்டவர்கள் எழும்பி நடமாடி, வேறு ஒரு கோலத்திலே அங்கே எலும்புக்கூடுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே உயிரற்ற சடலங்களாக அங்கே புதைக்கப்பட்டவர்கள் என்ன கோலத்தில் புதைக்கப்பட்டார்களோ, அந்த கோலத்தில் தான் அங்கே காணப்படும். அதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இங்கே ஒரு சுடுகாட்டுக்குரிய ஒழுங்குமுறைப்படி இவை காணப்படவில்லை. இங்கே மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளும், தடயங்களும் இந்த இடத்திலே ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஆகவே செம்மணி சிந்துபாத்தி இந்துமையான புதைகுழி என்பது ஒரு குற்றப்பிரதேசம் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். இதுவரை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளிலே 63 எண்பு தொகுதிகள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றன. அதோடு சான்று பொருட்களும் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அடிப்படையில இந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளினுடைய நிறைவிலே அவரினால் ஆணித்தரமாக கூறப்பட்டிருக்கின்றது, இது ஒரு குற்றப்பிரதேசம். இது மிக முக்கியமான விடயம். என்றால் இதை யாருமே இனிமேல் வேறு விதத்திலே திசை திருப்பி விட முடியாது. இது இங்கே ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே குற்றம் நிகழ்ந்திருக்கின்றது என்று சொன்னால், அது யாரால் நிகழ்ந்திருக்கும்? அப்ப அது இப்போது சிங்கள தரப்பிலே சொல்லப்படுவதைப் போன்று, அதை வேறு விடுதலை புலிகளும் இருந்தார்கள். விடுதலை புலிகளும் இராணுவத்தினர் அ எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள். பல இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். பொதுமக்கள் கடத்தப்பட்டார்கள். ஆகவே இராணுவத்தினருடையதோ, இல்லை விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட பொதுமக்களுடைய உடலங்களாக கூட இவை இருக்கலாம் என்ற அடிப்படையிலே இப்போது தென்னிலங்கையிலே புது கதைகள் இப்போது கிளப்பி விட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது குற்றம் நடந்திருக்கின்றது என்பதை அவர் உறுதி செய்திருக்கின்றார். ஆகவே இதே குற்றம் நடந்தது என்று சொன்னால் தென்னிலங்கையில் எழுப்பப்படுகின்ற குற்றச்சாட்டை போன்று இது விடுதலை புலிகள் உடைய காலத்திலே விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்டதா? இல்லை இலங்கை அரச படைகள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியதற்கு பிற்பாடு அவர்களால் மேற்கொள்ளப்பட்டதா என்பதை ஒரு சரியான ஒரு ஒரு விசாரணை பொறிமுறையின் ஊடாகத்தான் இந்த விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் என்பதை அவர் தெளிவாக அதிலே ஒரு அதுக்கான ஒரு தொடக்கத்தை அவர் எடுத்துக் கொடுத்து என்ன அவர் அந்த விடயங்களை வலியுறுத்த முடியாது. ஆனால் அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் இனி அதை வைத்துக்கொண்டு தான் இனி அடுத்த இடத்துக்கு நகர முடியும். என்றால் அங்கே இருந்த ஒரு அந்த விடயங்களை மேற்பார்வை செய்து கொண்டு அது தலைமை தாங்கி வருபவரே அது ஒரு குற்றப்பிரதேசம் என்பதை நீதிமன்றத்திலே சான்று உரைத்திருக்கின்றார். ஆகவே இனிமேல் செம்மணி புதைகுழி என்பதற்கு வேறு எவருமே வேறு எந்த அர்த்தங்களும் கொடுக்க முடியாது. இது மயானம், சுடுகாடு அப்படி என்று இவர்கள் எந்த ஒரு வியாக்கியானங்களும் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த விடயங்கள் அதாவது உறுதியாக மீட்கப்பட்ட பல மண்டை ஓடுகள் சிதறிப் போயிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆக இவர்கள் தலையிலே பலமாக தாக்கப்பட்டு அங்கு உயிரிழந்திருக்கின்ற விடயம் அதன் மூலமாக தெரிகின்றது. அது முழுமையான ஒரு அறிக்கையிலே அவர்கள் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு எண்பு தொகுதியினுடைய அந்த
அறிக்கையிலே அவர்கள் அதை நிச்சயமாக வழங்குவார்கள். இது ஒரு இடைக்கால செயல்பாட்டு அறிக்கை என்ற அடிப்படையிலே ஒரு மேலோட்டமாக மேற்பார்வை அடிப்படையில இங்கே இந்த 63 எலும்புக்கூடுகளும் எலும்புக்கூடுகளுக்கு உரியவர்கள் ஒரு குற்றச் சம்பவத்தின் பின்னணியிலே அங்கே உயிரிழக்கச் செய்யப்பட்டு புதைகுழிக்கு இரையாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் உறுதி செய்திருக்கின்றார். இரமதரன், இப்போ நீங்கள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ சோமதேவ தேவா அவர்கள் கூறிய விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். அவர் நீதிமன்றத்தில் எவ்வாறு ஒரு சரியான விடயத்தை அங்கே அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு நகர்த்துவதற்கு அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் கூறும்பொழுது, நீதிமன்றம் இதை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு இதை செயல்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், இப்பொழுது இது ஒரு சட்டமாக வந்திருக்கின்ற அங்கே குற்றச்செயல் நடந்திருக்கின்ற என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்ற இந்த நேரத்தில் நீதிமன்றம் எவ்வாறு இதை கையாளும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையிலே இப்ப நீதிமன்றத்துக்கு இலங்கையை பொறுத்தவரையிலே இப்படியான விடயங்களிலே நீதிமன்றம் ஒரு ஒரு முழுமையாக சுயாதீனத்தன்மையாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த நீதியினுடைய அந்த இறுதி இலக்கு வரை இந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் துணை நிற்குமா என்பது கடந்த கால வரலாறுகளின் வழியே நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியோடு தான் நாங்கள் அந்த விடயத்தை அணுக வேண்டியிருக்கின்றது. இதை கடந்து சில நீதிமன்ற தீர்ப்புகளும் நீதிமன்ற தலையீடுகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது எப்படியான நிலை நோக்கி செல்லப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு நீதிமன்றத்தினால் இதற்கான ஒரு உத்தரவுகளை அவர்கள் கட்டளைகளை பிறப்பிக்க முடியுமே தவிர, அவர்களினால் அதை கடந்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது. இப்போது அவர்கள் ஏற்கனவே இந்த சிந்துவாதி இந்து மயானம் ஒரு கட்டுமான வேலைக்காக அகலப்பட்ட போது அங்கே ஒரு எலும்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டது. உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்துடைய அனுமதி பெற்றுத்தான் அது அங்கே அகலப்பட்டது. பின்னர் நீதிமன்றம் தான் அதை குற்றப்பிரதேசம், அதாவது ஒரு அகழ்வு தளமாக அகழ்வாயு தளம் 1, 2 என்று சொல்லி அது 2ம் நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆகவே நீதிமன்றம் தான் இதனுடைய அடுத்த கட்ட போக்குகளை தீர்மானிக்கின்றது. இப்ப நீதிமன்றத்தில் தான் மீண்டும் அந்த செய்மதி படத்தினூடாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த இடத்துல மேலும் ஒரு இடம் புதைகுழியாக இருக்கலாம் என்று கருதப்பட்டு நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்ட போது நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியது. ஆகவே இந்த புதைகுழிகள் தொடர்ந்து அகலப்படுவதற்கு நீதிமன்றத்தினுடைய தலையீடு என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் அவர் நேரடியாக பிரசன்னமாகி அவர் அந்த ஆய்வு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீதிமன்றம் இந்த விடயத்தை ஒரு தன்னுடைய நியாயாதிக்க எல்லைக்குள் நின்று கொண்டு இந்த விடயத்திலே என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இதே நேரத்தில் ஏற்கனவே யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முன்னெடுக்கப்பட்ட அந்த செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு, அதாவது முன்னர் இராணுவ சிப்பாயாக அதிகாரி அங்க இருந்தவர், கடமையாற்றியவர் ஒரு வாக்குமூலங்களை வழங்கி அந்த வழக்கு கூட யாழ்ப்பாணத்திலே முன்னெடுக்கப்பட்டு பின்னர் அதிலே அந்த நபர்களுக்கு பாதுகாப்பில் என்பதை காரணம் கூறி அன்றாபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே இப்போது அந்த வழக்கு அவர்கள் விடுதலையாகி அந்த வழக்கும் அப்படியே பொது மன்னிப்பில் அவர்கள் விடுவிக்கப்பட்டு அந்த வழக்கும் இழுவரையிலே போய் கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வழக்கை மீள யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து இந்த செம்மணி சிந்துவாத்தி மயானத்துடைய வழக்கோடு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விடயமும் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒருவேளை அப்படியான ஒரு விடயங்கள் இதிலே ஒருங்கிணைக்கப்படுகின்ற பட்சத்திலே யாழ்ப்பாண நீதிமன்றத்தினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக, என்றால் செம்மணி மனித புதைகுழி என்பது யாழ்ப்பாண நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் வருகின்ற ஒன்று. அதே நேரத்தில் யாழ்ப்பாண அந்த நீதிமன்றத்துக்கு என்று சொல்லி ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் நிச்சயமாக அதை செயல்படுத்துவார்கள் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு அந்த வழக்கம் இதில் இணைக்கப்படுகின்ற போது அதிலே இருப்பவர்கள் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டவர்கள் இதிலே மன்றுக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே அடையாளம் காட்டிய இடத்திலே 15 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதோடு மேலும் பல இடங்களிலே இவ்வாறான புதைகுழிகள் இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இப்போது அடையாளம் காணப்படுகின்ற பகுதி அவர் கூறிய இடங்களுக்கு புரிம்பான ஒரு பகுதி. ஆகவே அவர் ஏற்கனவே 400 தொடக்கம் 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்திலே யாழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே கைது செய்யப்பட்டவர்களும் இந்த சோதனை சாவடியூடாக சென்றவர்களுக்கு கைது செய்யப்பட்டவர்களும் இங்கே கொண்டு புதைக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற தகவலை அப்போது கூறியிருக்கின்றார். இப்போது இது அவர் கூறிய அந்த இடங்களுக்குள் இது இருக்கின்றதா, இல்லை அதை விட இது புதிதான ஒரு இடமா, இல்லை மேலும் அடையாளம் காணப்படுகின்றவர்கள் புதிய இடமா என்றால் இது எண்ணிக்கை என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே 2 வழக்குகளையும் ஒரு ஒரு தரப்பாக ஒரு இடத்திலே இந்த விடயங்களை ஒன்றாக்கி முன்னெடுக்கப்படுகின்ற பட்சத்திலே இந்த நீதிமன்றத்தினுடைய வகிபாகம் என்பது மிக முக்கிய ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். அதே நேரத்தில் இலங்கையினுடைய நீதித்துறை கூட
இங்கே எதுவுமே ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய நிலைமை இல்லை. அப்படி என்றால் ஆகவே இந்த சுயாதீனமான நிலைமை இல்லை என்றால் இராமேந்திரன், இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு விடயங்கள் இருக்கின்ற நேரத்தில் சர்வதேசத்தினுடைய தலையீடு இங்கே முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமா. அதைத்தான் வலியுறுத்த வேண்டிய தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர் தரப்பிலே. அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வருகின்றோம். ஏனால் இலங்கையினுடைய நீதித்துறை என்பது ஒரு உலக பொறிமுறைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அங்கே என்றால் உங்களுக்கு தெரியும். இப்ப நீதிமன்றத்தால் அவர்கள் அ தங்களை கு அந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்டதாக வாக்குமூலம் அளித்து நீதிமன்றத்தால் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவரே ஜனாதிபதி பொது மன்னிப்படையிலே விடுவிக்கப்படுகின்றார் என்றால், இலங்கையில எப்படியான சட்டத்தின் ஆட்சி எந்த இடத்தில இருக்கின்றது என்பதை எல்லோராலுமே உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்திலே ஏற்கனவே அந்த அகலப்பட்ட 15 எலும்புக்கூடுகள் எங்கே இருக்கின்றன? அது உரிய முறையில பாதுகாக்கப்பட்டதா? அது என்ன நிலையில இருக்கின்றது என்பது கூட யாருக்குமே தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே, அ இந்த விடயம் என்பது இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைக்குள்ளாக வருகின்ற நீதித்துறை கட்டமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற பாதிக்கப்பட்ட தரப்பாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான ஒரு நீதியை பெறுவதென்பது சாத்தியமே இல்லாத விடயம் என்பது எங்களுடைய பட்டறிவு. ஆகவே நிச்சயமாக செம்மணி மனித புதைகுழி விவகாரம் என்பது சர்வதேச தலையீட்டிலே சர்வதேச விசாரணை 2மே அவசியம். நாங்கள் சர்வதேச விசாரணை என்கின்ற ஒற்றை விடயத்தோடு கடந்து சென்று விட முடியாது. மீட்கப்படுகின்ற எண்பு தொகுதிகள், சான்று பொருட்கள் அத்தனையும் சர்வதேசத்துடைய மேற்பார்வையிலே கண்காணிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அது இறுதி அந்த விசாரணை அறிக்கை அ வந் வருகின்ற வரை அவ்வாறு அந்த விடயங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே சர்வதேச தலையீட்டையும் ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில சர்வதேச விசாரணை என்றால் இங்கே குற்றம் இழைத்தது இலங்கை இராணுவத்தினர். அந்த இலங்கை இராணுவத்தினரை தலைமை தாங்கியது முப்படைகளினுடைய தளபதியாக இருந்த ஜனாதிபதி. அவர்கள் வசம் தான் முப்படையினுடைய தளபதிகளாக பாதுகாப்பு அமைச்சையும் தங்கள் வசம் வைத்திருப்பவர்கள். அதே நேரத்தில இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் இந்த விடயத்தோடு தொடர்புபட்ட ஒரு தரப்பாகத்தான் இருக்கின்றது. அதாவது சந்திரிகா அம்மையார் அந்த யாழ் குடாநாட்டை கைப்பற்றிய காலப்பகுதிகளிலே ஜேவிபியும் அந்த அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுத்த ஒரு தரப்பாக இருக்கின்றது. அந்த சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே அமைச்சராக செயல்பட்டவர் தான் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க. ஆகவே இப்படி அந்த காலத்திலே செம்மணி புதைகுழி நடைபெற்ற அந்த காலத்திலே அந்த ஆட்சியிலே பங்குதாரராக இருந்த ஒரு தரப்பு இன்று இந்த விடயத்தை விசாரிப்பது, இந்த விடயத்துக்கு நீதியை வழங்குவது என்று கூறுவதென்பது நகைப்புக்குரிய விடயமாக இருக்கின்றன. குற்றமிழைத்தவர்களே தங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தங்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று நம்புவதற்கு தமிழ் மக்கள் ஒன்றும் அவ்வளவு அனுபவமற்றவர்கள் அல்ல. கடந்த கால எங்களுடைய இலங்கையினுடைய சுதந்திர இலங்கையினுடைய 78 ஆண்டு கால வரலாறு என்பது அதைத்தான் எங்களுக்கு கூறி நிற்கின்றது. தொடர்பில்லாதவர்களே தொடர்புள்ளவர்களை காப்பாற்றுகின்ற போது, அந்த ஆட்சியிலே பங்கெடுத்த தரப்பாக இருக்கின்ற ஜேவிபியினர், இந்த ஆட்சி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த செம்மணி விவகாரத்துக்குரிய நீதி கிடைக்கும் என்றால், அது பகல் கனவாகத்தான் இருக்கும். ஆகவே சர்வதேச விசாரணை என்பது சர்வதேச தலையீடும், சர்வதேச விசாரணையும் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திலே மிக மிக அவசியம். அது ஒன்று இருந்தால் மட்டும் தான் இது உரிய இலக்கை நோக்கி நகர்வதற்கான வழிகள் பிறக்கும் என்பதைத்தான் ஆணித்தரமாக கூற முடியும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் இலங்கை தீவில் என்னென்ன வழிகள் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வாறு அவர்கள் ஏதோ ஒரு வழியை சுழித்து வலு குறைப்பதற்கும் அவர்கள் நிச்சயமாக முயற்சி எடுப்பார். இனி இப்போ வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது கண்டெடுக்கப்படும் சான்றாதாரங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான விடயங்கள் கொண்டு செல்லப்படுவதை தடுப்பதற்காக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக நீதிமன்றம் கூறுகிறது. பாருங்கள், இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஏதோ ஒரு விதத்தில் இதை முடக்குவது தான் அவர்களுடைய திட்டமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் நீதிபதி அவர்களுக்கு தொல்லியல் பேராசிரியர் கூறிய விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது அவரிடம் அடுத்த கட்ட நகர்வுக்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறும் பொழுது 21ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்க இருக்கின்ற நேரம் அது நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இதுக்கும் பின்னால் இருந்து சதி தீட்டப்படும் என்று நம்புகிறீர்களா? இப்ப இதுவரை நிதி ஒரு விடயம்தான் இதற்காக தான் தடையாக இருக்கின்றது. அந்த நிதியை தாமதப்படுத்தி தான் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை அவர்கள் தாமதப்படுத்துவது வழக்கம். அதை தவிர்த்து இவர்கள் ஏனால் முன்னரை விட இப்போது இந்த செம்மணி விவகாரம் என்பது ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய வருகை, சர்வதேச தலையீடு போன்றவை அதுக்கான ஒரு விழிப்பு நிலையை கொடுத்திருக்கின்றது. ஆகவே இவர்கள் வேறு எந்த வழிமுறைகளிலுமே இதை அவர்கள் தாமதப்படுத்தவோ, இல்ல வேறு எந்த இடையூறுகளையும் ஏற்படுத்த முடியாது. நிதி ஒதுக்கீடு என்பதை காரணம் காட்ட முடியும். ஆனால் இது 2ஆம் கட்ட அகழ்வு பணியினுடைய 2ஆம் கட்டம் தான் 21ஆம் தேதி தொடங்கப் போகின்றது. 2ஆம் கட்ட அகழ்வு பணி இன்னும் முடிவடையவில்லை. ஏற்கனவே அந்த இடைநிறுத்தப்படுகின்ற போது, அந்த அகழ்வு பணியிலே ஈடுபடுகின்ற தரப்பினருடைய உள ரீதியான ஆற்றுப்படுத்தலுக்காகத்தான் இந்த இடைவெளி என்பது விடப்பட்டிருக்கின்றது. மற்றும்படி இதில வேறு எந்த பின்னணி காரணங்களும் இல்லை. அந்த ஒரு புதைகுழிகள் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வருகின்ற அந்த எலும்புக்கூடுகளோடையே தினமும் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கின்ற அந்த பணியாளர்களுடைய மனநிலை என்பது
ஒரு மிகவும் அ ஒரு ஒரு அழுத்தம் குடுக்கக்கூடிய வகையிலான ஒரு நிலையை அவர்களை ஏற்படுத்தி இருக்கும். ஆகவே அந்த மனச்சோர்வு காரணமாக அவர்கள் வேறு விதமான உபாதைகளுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பணியிலே தொய்வு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஒரு முழுமையாக சிரத்தையோடு அந்த பணியை முன்னெடுப்பதிலே அது பாரிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு ஒரு ஒரு இடைவேளை. அந்த இடைவேளையின் போது அவர்கள் தங்களுடைய ஆற்றுப்படுத்தலை மேற்கொண்டு, அவர்கள் தங்களை மீண்டும் ஒரு புதுப்பித்தவர்களாக அந்த பணியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் வழங்குகின்ற வகையில் தான் இந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. ஆகவே 21ஆம் தேதி அகழப்படுகின்ற அந்த அகழ்வு பணி தொடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2ஆம் கட்டத்தினுடைய 2வது கட்ட அகழ்வு பணி தான் இப்போது தொடங்க இருக்கின்றது. ஆகவே அது நடைபெறும் என்று உறுதியாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது வரை அதில் எந்தவித மாற்றங்களும் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் அடிப்படையிலே அவர்கள் அந்த அகழ்வு பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய சூழல்லாம் காணப்படுகின்றது. அது 2ஆம் கட்ட அகழ்வு பணி உரிய அதாவது அவர்களுடைய அந்த கால நிர்ணயத்துக்கு பிற்பாடு நிறுத்தப்பட்டு மீண்டும் 3ஆம் கட்ட அகழ்வு பணி நடக்குமா இல்லையா என்பதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு ஐயப்பாடுடைய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இது சில வேளை 21ஆம் தேதி என்பது சில தினங்கள் பின்னோக்கி செல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக விடயமறிந்தவர்கள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகமுமே இப்போது ஒரு 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 விழிப்பாக இந்த செம்மணி புதைகுழியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர்கள் தங்களை தாங்களே சிக்க வைக்கக்கூடிய வகையிலான எந்த விதமான ஒரு சில்மிஷங்களையும் செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கின்றோம். அதை விட தமிழ் தரப்பும் இதிலே மிக ஒரு விழிப்பாக கடந்த காலத்திலே இடம்பெற்ற மனித புதைகுழிகள் மற்ற விடயங்களோட ஒப்புநோக்குகையிலே இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் என்பது ஊடகவியலாளர்களின் ஊடாக அது உயிரோட்டமாக மக்கள் மத்தியிலே கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே தினமும் அவர்கள் தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் அங்கே சென்று அதை அறிக்கையிடுகின்ற அந்த ஊடகவியலாளர்களுடைய அர்ப்பணிப்பு இது வெறுமனே சாதாரண விடயம் அல்ல. நாங்கள் ஒரு வீதிகளிலே வீதி விபத்தோ இல்லை வேறு எந்த விடயங்களோ அறிக்கையிடுவதை போன்றல்ல. ஒரு மிக ஒரு காத்திரமாக அந்த அவர்களுக்குள்ளும் அந்த கிருசாந்தி உள்ளிட்டவர்கள் அந்த செம்மணி புதையிலே கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்ற அந்த உணர்வு. அதோடு அந்த தமிழர்களுக்கு உரித்தான அந்த நீதிக்கான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்விலே தங்களையும் ஒரு தரப்பாக இணைத்துக் கொண்டு அவர்கள் ஆற்றுகின்ற பணி என்பது மெச்சத்தக்கது. ஆகவே அந்த ஊடகவியலாளர்களுடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான ஒரு விழிப்புணர்வையும் அதுக்கான ஒரு சர்வதேச பார்வையும் அதை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் மிக இல்லை. ஆகவே இந்த விடயம் இவர்கள் இலங்கை அரசாங்கம் அதனால தான் நாங்கள் தொடர்ந்து அகழ்வு பணி என்பது நேர்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இவ்வாறு பல வழிகளிலே இருக்கின்றது. ஆனால் அகழ்வுக்கு பின்னர் இப்போது 63 எண்பு தொகுதிகள் எடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. சான்று பொருட்கள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன. இவை நாங்கள் செம்மணி புதைகுழியிலே எடுக்கப்பட்டதை போன்று இன்று இருக்கின்றதா? நாளை இருக்குமா? இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு பின்னர் இருக்குமா? ஆய்வு முடிவுகள் வரும் வரை இருக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால் தான் தமிழ் தரப்பு உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை என்பது 2வது பட்சம். முதலிலே அகழப்படுகின்ற எண்பு தொகுதிகளை எந்தவித சிதைவுகளும் மாற்றங்களுக்கும் உட்படாத வகையிலே சர்வதேச மேற்பார்வையோடு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தான் தமிழ் தரப்பினுடைய கைகளிலே இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாகத்தான் நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அகழ்வு நடவடிக்கைகளிலே எந்த விதமான ஒரு தொய்வுகளோ, இடையூறுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. இந்த அடிப்படையில் தான் தமிழ் தரப்பு மிக விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும். மிகவும் சுருக்கமாக நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்க்கலாம். கொக்கு தொடுவாய் ஆய்வறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. சுருக்கமாக கூறுங்கள், நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நிச்சயமாக அந்த ஆய்வறிக்கை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயமாகத்தான் வந்திருக்கின்றது. என்றால் அது ஏற்கனவே அது ஒரு பெண் போராளிகளுடைய அடையாளங்கள் அங்கே மீட்கப்பட்டது. ஆகவே அங்கே பெண் போராளிகள் புதைகுழியோடு சம்பந்தப்பட்டு போருடைய இறுதி கால பகுதிகளிலே இராணுவத்தினரிடம் சிக்கிக் கொண்டவர்களோ இல்லை இறுதி நேரத்திலே அவர்களுடைய பெற்றோரால் இல்லை அவர்களுடைய உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்களோ இல்லை இறுதி களமுனையிலே காயமடைந்த நிலையிலே அவர்களிடம் சிக்கிக் கொண்டவர்களோ எப்படியோ ஏதோ ஒரு வகையிலே இராணுவத்தினுடைய கையிலே சிக்கிய ஒரு தொகுதியான பெண் போராளிகள் ஆண் போராளிகள் அங்கே சுட்டு படுகொலை செய்தோ இல்லை வேறு ஏதோ விதமான வகையிலே அவர்கள் அங்கே கொண்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த புதைகுழி கூட தானாகத்தான் வெளித்தெரிந்தது. அப்படியான நிலைமையில் தான் அங்கே 52 எலும்புக்கூடுகள் அங்கே மீட்கப்பட்டிருந்தது. அதிலே 32 பெண்களுடையதென்றும் மிகுதி ஆண்களுடையதென்றும் குறிப்பாக 13 வயதிலிருந்து 52 வயது வரையானவர்களுடைய எலும்பு கூடுகள் அங்கே மீட்கப்பட்டதாகவும் அதிலும் பெரும்பாலானவை 13 வயதிலிருந்து 30 வயதுக்குட்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் தான் அதிகமானவை என்றும் ஒரு பெரு வெடிப்பு சம்பவங்களினால் மரணம் சம்பவித்திருப்பதாகவும் கணிசமான எண்பு
எலும்பு தொகுதிகளுடைய மரணம் என்பது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக மரணம் சம்பவித்ததை அந்த எலும்புகளுடைய ஆய்வறிக்கையிலே வெளிவந்திருக்கிறது. அதே போன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினாலும் துப்பாக்கிச்சூட்டு சுட்டப்பட்டு அதனால் ஏற்பட்ட காயங்களினாலும் மரணம் சம்பவித்திருக்கின்றது என்ற தகவலும் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே அதுவும் ஒரு உண்மையிலே அது ஒரு போர் குற்ற மீறல். அது விடுதலை புலிகளாக இருக்கட்டும், விடுதலை புலிகளுடைய படையணியைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும். ஆனால் ஒரு போர்க்களத்திலே அவ்வாறான ஒரு ஏற்கனவே அந்த சணல் போருடைய காணொளி ஆதாரங்கள் வந்தது. பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டதும், அவர்கள் கைகள் கட்டப்பட்டு தரையிலே முழந்தாள் நிறுத்தி வைக்கப்பட்டு, அவர்கள் தலையிலே நெற்றி பொட்டு தலையினுடைய பின்பக்கமாக சுட்டு அவர்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட காட்சிகள் எல்லாம் அப்போது சர்வதேச ஊடகங்களின் ஊடாக வெளிவந்திருந்தது. ஆகவே அந்த விடயங்கள் இந்த விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அதாவது சர்வதேச போர் மரபுகளை மீறி நியதிகளை மீறி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது விடுதலை புலிகள் என்கின்ற காரணத்துக்காக அதை நாங்கள் வலுக்குறைப்பு செய்துவிட முடியாது. செம்மணியை போன்று கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியும் ஒரு பாரிய தமிழ் மக்களுக்கு எதிரான அழித்தொழிப்பு நடவடிக்கையினுடைய சாட்சியம்தான். அதை இப்போது இந்த ஆய்வறிக்கை திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். தொடர்ச்சியாக செம்மணி புதைகுழியில் அகழ்வு பணிகள் நடைபெற்ற பொழுது நடந்த விடயங்களையும் நீதிமன்றம் எவ்வாறான முடிவுகளை எடுத்திருக்கின்ற விடயங்களை இங்கே உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.